ஆத்ம வணக்கம். உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும். இனிய மாலை வணக்கம் கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக ஜெகநாதன் மாஸ்டர் தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை வழிநடாத்துவார். சொற்பொழிவு மெடிடேஷன் brings peace and happiness. மெடிடேஷன் bring peace and happiness. இந்த சொற்பொழிவு ராஜ் மாதவன் from கனடா, அவர் கனடாவிலிருந்து வந்து இதை சொற்பொழிவை ஆற்ற உள்ளார். இப்போது ஜெகநாதன் மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு முதுகுத்தண்டை உடலை தாழ்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டர்களுடன் கையளிக்கின்றேன். Thank you, Jagat Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe
PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudin, Valha Valamudin, live prosperously and make peace, good kindness, health and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to Jagam Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to Sri Kandaraja Master for playing the music. Thank you all. And now we have a good speaker. His name is Mr. Raj Madhavan, a distinguished professional whose career spans agriculture research, public policy, and personal transformation. Originally from Sri Lanka, Mr. Madhavan began his journey as an agronomist and researcher with the Department of Agriculture after completing his postgraduate studies upon moving to Canada. He served in a senior management role in municipal policy development with the City of Toronto, contributing meaningfully to public governance. Today, Mr. Madhavan brings a new dimension to his professional path as he has been meditating for the last 3 years and currently has been certified as a meditation coach. Congratulations. His certification was jointly awarded by Buddha CEO Quantum Foundation and University in Bangalore, India. Please join me in welcoming Mr. Raj Madhavan. Over to you, please. Thank you. Thank you very much, Tara Master. உங்களுடைய அருமையான இன்ட்ரடக்ஷனுக்கு இன்று வரை கிட்டத்தட்ட 2000 நாட்கள் தினம் தியானத்தை தொடர்ந்து பரப்பும் இந்த PSSM தமிழ் யூரோப் தளத்தில் இன்னும் ஒரு முறை தியான சொற்பொழிவு செய்வதில் சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன். இந்த தளத்தில் இன்றைக்கு 3 வருடத்துக்கு முன்னர் ஒரு சிற்றுரை செய்த போது தியானமே என்னென்று எனக்கு தெரியாமல் பங்கு பெற்றினேன், சிறு சொற்பொழிவும் செய்தேன். இன்று 3 வருடத்துக்கு பிறகு 3 வருட தியான அனுபவத்துடன் மீண்டும் ஒரு சிற்றுரையை கொடுப்பதில் பெருமைப்படுகிறேன். தியானம் அமைதியை தரும் என்ற எனது சிற்றுரையை கேட்க உலகின் பல நாடுகளிலிருந்து இணையதளம் மூலம் தொடர்பு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். எனது இந்த உரையை நடத்த இந்த இணையதளத்தை தந்து உதவிய ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் மற்றும் அருந்ததி மாஸ்டர் அவர்களுக்கும், என்னை இந்த சிற்றுரை வழங்க அழைத்த டாரா மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனது இன்றைய சிற்றுரையின் தலைப்பு தியானம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்பதாகும். இதை ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் மெடிடேஷன் கிவ்ஸ் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் என்று கூறலாம். இன்றைய எனது உரையின் நோக்கம் என்னென்றால், உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் எது என்பதையும் தியானம் அவற்றை எப்படி தருகிறது என்பதையும் விளக்குவதாகும். ஏனென்றால் நாங்கள் உண்மையான அமைதி மகிழ்ச்சி எது என்று தெரியாமல் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றித்தான் நான் இங்கே கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். கை நிறைய பணம், விலை உயர்ந்த கார், பெரிய வீடு, ஆடம்பர வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் கொண்டவர்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக நாங்கள் அநேகம் நினைப்பதுண்டு. கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்ட பணம், சொத்துக்கள், மற்றது சுகத்தை தக்க வைப்பதற்காக அவர்கள் படும் பாடு அவர்களுக்குத்தான் தெரியும். நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து அவர்கள் கஷ்டப்படுவது வேறு யாருக்கும் தெரியாது. இது அவரோட கதைச்சு பார்க்கக்குள்ள தெரியும். எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இரவில் நித்திரை இல்லாமல் எவ்வளவு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கஷ்டப்பட்டு தேடிய பணத்தை இழந்து போகக்கூடாதுன்றதிலே அவர்களுக்கு நிம்மதியோ நித்திரையோ இல்லாமல் போறதுகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி தான் சுமாராக இருப்பவர்களது வாழ்க்கையும் மற்றவர் பெற்றிருக்கிற கார், வீடு, சொத்துக்கள் மாதிரி தாமும் பெற்றிருக்க வேண்டும் என்று உழைப்புக்கு மிஞ்சிய வகையில் செலவு செய்து சந்தோஷம் நிம்மதியின்றி பங்குரோத்து வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எல்லோரும் அல்ல, ஆனால் பெரும்பாலானோர். இதை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிகம் கண்டிருக்கிறோம்.
பணம் சொத்துக்கள் நிரந்தர சந்தோஷத்தை தருவதில்லை, நிம்மதியையும் தருவதில்லை. உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் எதுவென தியானத்துக்கு வந்த பிறகுதான் புரிந்து கொண்டேன். என்னை இந்த தியான வாழ்க்கை கொண்டு வந்த இந்த தளத்தில் இருக்கும் தாரா மாஸ்டர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மிக சுருக்கமாக ஆனாபான தியானத்தை எப்படி செய்கிறோம் என்று பார்ப்போம். மிக சுருக்கமாக ஆனாபான தியானத்தை எப்படி செய்கிறோம் என்று பார்ப்போம். நீங்கள் ஆனாபான தியானம் செய்யும் போது தரையில் அல்லது நாற்காலில் ஒரே இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனிக்கிறீர்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் எண்ணங்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். எண்ணங்கள் குறையத் தொடங்க எம்முள் என்ன நடக்கிறது இதை பார்ப்போம். இந்த நிலையை தொடர்ந்து இருக்கும் போது முதல்ல நீங்கள் இந்த பூமியை மறக்க தொடங்குறீங்க. பின்னர் நீங்கள் இருக்கிற நாட்டை மறக்கிறீர்கள், மற்றது நகரத்தை மறக்கிறீர்கள், உங்களோட வீட்டையே மறந்து போடுவீங்கள். நீ எந்த வீட்டில் இருக்கிறீங்கன்றதை மறந்துடுவீங்கள், இந்த அறையில் இருக்கிறீங்கன்றதை மறந்துடுவீங்கள். உங்களை சுற்றியுள்ள மக்களையும் மறப்பீர்கள், இந்த வீட்டில் உள்ளவர்களையும் படிப்படியாக நீங்கள் மறந்து கொண்டு போவீங்க. இறுதியில் உங்களையே மறந்து விடுவீர்கள். ஸோ மூச்சை கவனித்து தியான நிலைக்கு வந்த நீங்கள் கடைசியில் மூச்சு விடுவதையே கவனிக்க மறந்து போடுவீர்கள். அதான் இந்த உண்மையான ஆழமான தியான நிலையில இருக்கக்குள்ள நாங்கள் சொல்றோம் தானே, தியானத்துல மூச்சை கவனிக்கணும். ஆனா ஆழமான தியானத்துல இருக்கக்குள்ள நீங்கள் மூச்சு விடுறதையே மூச்சு விடுவதே கவனிக்க மாட்டீர்கள். இப்படி உங்களை வெற்றிட நிலைக்கு இது படிப்படியாக உங்களை ஒரு வெற்றிட நிலைக்கு கொண்டு செல்கிறது. இந்த வெற்றிடத்தை தான் சொல்லி நம் குவாண்டம் சக்தி மண்டலம். ஸோ நம்ம தியானம் ஆழமாக போகும்போது வெளியிலிருந்து வர்ற சிதறல்கள் குறைந்து உடலை தாண்டிய உள்ளார்ந்த உணர்வுகளை நாங்கள் அனுபவிக்க தொடங்குறோம். அப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து உண்மையான உணர்வுகளை அனுபவிக்க தொடங்குற அந்த நிலைக்கு வாரம் அந்த ஆழமான தியானத்தில் இந்த உடலற்ற நுண்ணறிவுகளை அதிக உணர்வு திறன், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்று சொல்றார். இதான் அந்த தியான பாஷையில் சொல்றது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். இப்படியான ஆழமான அனுபவங்கள் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள அதிகமாக பாய்வதால் ஏற்படுகின்றன என்று நாங்கள் கூறுகிறோம். அப்போ அந்த நிலைக்கு வரக்குள்ளதான் அந்த பிரபஞ்சத்தோடு எங்களுக்குடைய தொடர்பு உண்டாகி பிரபஞ்சத்திலே இருந்து அந்த சக்தியை நாங்கள் பெறுவதாக கூறப்படுகிறது. இதைத்தான் சொல்லி நம்ம என்னன்னு சொன்னால் குவாண்டம் எனர்ஜி அல்லது குவாண்டம் ஃபீல்ட் என்று சொல்லுவார். இனி கவனிப்போம், இப்போது இந்த சக்தி எப்படி ஒரு மனிதனை மகிழ்ச்சியான அல்லது அமைதியான வாழ்க்கைக்கு வழி நடத்துறது என்பதை பார்ப்போம். இந்த குவாண்டம் ஆற்றலுக்கு எல்லையற்ற சாத்தியங்கள் உண்டு. சொல்லினோம், இட் கிவ்ஸ் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல். இதை பற்றி நான் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லலாம். இப்போ நான் இன்றைக்கு பேச்சுக்கு நான் அதை பற்றி டீட்டெயில்ஸாக போக விரும்பவில்லை. அந்த நிலையில் வரக்குள்ள அந்த ஒரு வெற்றிட நிலைக்கு வரக்குள்ள நீங்கள் உள்வாங்குகிற அந்த குவாண்டம் சக்தியால் உங்களுக்கு அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லினோம். இந்த குவாண்டம் ஆற்றலின் சில சாத்தியங்களை பற்றி நாம் பின்னர் பேசலாம். இந்த ஆழ்ந்த தியான நிலைக்கு நாங்கள் வரும் பொழுது என்ன நடக்குது என்றால், முதலாவது மனம் அமைதியாகிறது. இந்த மனம் அமைதியாகும் போது எங்களுக்கு மன அழுத்தம் குறைகிறது. இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன். பதட்டம் குறைகிறது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெடியூசஸ். மற்றது பயம் குறைகிறது. ஃபியர் ரெஸ்பான்சஸ் பிகம்ஸ் வீக்கர். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்லுவேன் பின்னுக்கு. உடனடியாக கோப எதிர்வினைகள் குறைகிறது. இமோஷனல் ஓவர் ரியாக்ஷன் டிக்ரீசஸ். இது பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னால், தியானம் செய்கிறவர்களுக்கு கோபங்கள் வருவது இலகுவாக வருவதில்லை. அப்போ கோபத்தால் வர்ற எதிர்வினைகள் குறைகிறது தியானத்தில் இருக்கும் பொழுது. அதாவது அந்த
இந்த அதீத தியான நிலைக்கு நாங்கள் வந்து இருக்கும் பொழுது இவைகள் நடக்கிறதுன்னு சொல்லினோம். இதனால் மனம் இலகுவாகி இயல்பாக மகிழ்ச்சி உருவாகிறது. அடுத்து உணர்ச்சி சமநிலை உருவாகிறது. இட் பேலன்சஸ் இமோஷன்ஸ். அப்போ தொடர்ந்து தியானம், அடுத்தது இது ஒரு நாள் செய்கிற தியானம். இது தொடர்ந்து நான் தியானத்தை சொல்லிக் கொடுக்குற நேரங்களில் மற்றவர்களுக்கு நான் இப்போவும் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தியானம் வந்து ஒரு நாள் செய்து விட்டுட்டு அடுத்த 2 நாளைக்கு பிறகு செய்கிறது அப்படி செய்தால் நீங்கள் தியானத்தின் பலனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அறிய முடியாது, உணர முடியாது. தியானத்தை தொடர்ந்து செய்யணும். அவை இந்த தியானத்தை தொடர்ந்து செய்தால் உணர்ச்சி நிலை சீராக வைத்திருக்கிறது. ஸ்டெபிலைசஸ் யுவர் மூட். அது ஒரு முக்கியமான விஷயம். பிறகு கோபம் குறையும். இட் ரெடியூசஸ் ஆங்கர். பிறகு கவலை குறைகிறது. பிறகு பொறுமை அதிகரிக்கிறது. இன்க்ரீசஸ் பேஷன்ஸ். பிறகு மனநிலை வந்து நிலையாகும். ஸ்டெபிலைசஸ் யுவர் மென்டல் ஸ்டேஜ். இதில் முக்கியமாக இது வந்து இந்த இடத்துல என்னுடைய சில அனுபவங்களை, தியான அனுபவங்கள் 3 வருஷமாக நான் தியானம் செய்கிறேன்னு சொன்னால், அதை நான் சொல்கிறதா இருந்தால் முதல் நான் கண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், நல்லா நித்திரை கொள்ளும். இந்த நித்திரைக்கு எந்த குழப்பமும் எனக்கு வர்றதில்லை. இப்போ நல்லா பழத்துடனே நித்திரை வரும். 8 மணித்தேரம் 9 மணித்தேரம் தொடர்ந்து நித்திரை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நான் என்ன கண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், கோபம் குறையும். ஒரு காலத்தில் எனக்கு கோபங்கள் வர்றது ஒரு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் கோபங்கள் வருவது எனக்கு மிக மிக குறைவு, அரிது. நான் பல விஷயங்களில் கவலைப்படுவதில்லை. முந்தி நடந்த விஷயங்களோ இனி வரப்போகிற விஷயங்களுக்கோ அது எங்களோட கட்டுப்பாட்டுக்கு இல்லாத இந்த விஷயத்திலையும் நிச்சயம் நான் கவலைப்படுவதில்லை. மற்றது சரியான பொறுமை அதிகரிக்கும். இவையெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னால் காணக்கூடியதாக இருந்தது இந்த 3 வருட தியான அனுபவத்துக்கு பிறகு. மற்றது தியானம் செய்வதற்கு பழகியவர்கள் அந்த ஏன் இவ்வளவு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் அந்த மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற விஷயங்கள். இவைகளெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அனுபவிக்கிற மன அமைதி சந்தோஷங்களுக்கு காரணமாக இருக்கிறதா சொல்கிறேன். தியானம் செய்வதற்கு பழகியவர்கள் எப்போதும் வந்து நிதானமாக இருப்பார்கள். மற்றவருடன் உரையாடும் நேரத்திலும் அமைதியும் நிதானம் அவரிடம் வெளிப்படும். அவர்கள் அவசரமாக பதில் சொல்லி தேவையற்ற விஷயங்களை சேர்த்து பிரச்சனையில் ஒரு நாளும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுவேன். ஆனால் சுருக்கமாக இதை சின்ன விளங்கப்படுத்துறதுக்கு, இப்போ அதிகமாக ஆக்கள் இப்போ வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை வருது. உங்களுடைய போஸ்மாக இருக்கும், அல்லது வீடுகளில் மனைவி கணவங்களுக்கு இடையில் வருகிற பிரச்சனைகள், இதுகள் எல்லாம் எப்படி வருது என்று சொன்னால், அதிகமான நேரங்களில் நாங்கள் அவசரமாக பதில் சொல்கிறதால, இப்போ ஒரு ஆள் ஒன்று சொன்ன உடனே அவசரமாக யோசிக்காமல் பதில் சொல்கிறதால தான் இந்த பிரச்சனையில் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். அப்போ தியானத்தில் வரக்குள்ள நான் விளங்கப்படுத்துகிறேன். தியானத்தில் நீங்கள் வரக்குள்ள அந்த அவசரமாக பதில் சொல்கிற அந்த நிலை மாறி யோசித்து பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்குள்ள நீங்கள் அனாவசியமான விஷயங்களில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். பலமுறை நாங்கள் ஒன்று சொல்லி போட்டு பேருந்து கவலைப்பட்டிருக்கிறோம். இதை நான் சொல்லாமல் விட்டிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளத்துக்கு வந்திருக்காது. அது வீட்டிலையும் தான், பிள்ளைகளோடையும் தான், அல்லது வேலை செய்கிறவர்கள் வேலையிலையும் தான். வேலைத்தளத்தில் இது மிக அதிகம். ஒரு பாஸ் கூப்பிட்டு ஒன்றை சொல்லி ஒரு பிள்ளையை காட்டக்குள்ள எடுத்து கதைக்கிறதால வர்ற பிரச்சனைகள் வேலை செய்த எல்லாருக்கும் அது தெரியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது தியானத்தில் நீங்கள் இருக்கக்குள்ள உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் யோசித்து தக்க பதிலை கொடுக்குற நிலையை தியானம் வந்து எங்களுக்கு தரும் என்றதுதான் அது என்ன முக்கிய விஷயம். அதாவது நீங்கள் உடனடியாக பதிலளிக்காமல் அறிவுடன் செயல்பட தொடங்குகிறீர்கள். அதாவது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தக்க வார்த்தைகளை தக்க நேரத்தில் சொல்லக்கூடிய நிலையில் தியானம் கொண்டு விடும். அது வந்து எங்களுடைய சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் வந்து வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கு. இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லினோம் வந்து ஃப்ளைட் ஓ ஃபைட் மோடுன்னு சொல்லினோம். இது தொடர்பாக பின்னர் அரபியல் முறையில் விரிவாக நான் விளங்கப்படுத்துகிறேன். மற்றது உள்ளார்ந்த திருப்தி அதிகரிக்கும். இட் இன்க்ரீசஸ் இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆழ்ந்த தியானத்தில் வரும் மகிழ்ச்சியானது
பின்வரும் வெளிப்புற காரணிகளால் வராது. இப்போ நாங்கள் நினைக்கிறது வெளிப்புற காரணிகள். சந்தோஷம் வரும் என்று நினைக்கிற வெளிப்புற காரணிகள் வந்து பணம், புகழ், பதவி, மற்றது வெற்றி, பதவி, அது இவைகள் வந்து வெளிப்புற விஷயங்களால் வார சந்தோஷங்கள் என்று சொல்லலாம். ஆனால் தியானம் செய்வதால் மேலே கூறிய வெளிப்புற காரணிகளால் இல்லாவிட்டாலும் மனம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறது. அப்போ இந்த வெளிப்புற காரணிகளால் வர்ற சந்தோஷம் எங்களுக்கு இல்லாட்டிலும், சில அதிகளவு பணம் கையில் இல்லை, எங்களுக்கு பெரிய புகழ்பெற்ற நிலையில் நாங்கள் இல்லை, நல்ல பதவியில் நாங்கள் இல்லை, அல்லது எங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை நாங்கள் காண இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் தியானம் செய்யக்குள்ள உங்களோட மனம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறது. அது முக்கியமான விஷயம். ஏன்னா அநேகமான இப்போ பணங்கள் இல்லை என்று சொல்லி கவலைப்படுறது, அந்த நிலைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கு. உள்ளிருந்து வரும் மகிழ்ச்சி நீடித்ததாக இருக்கும். அதுதான் நான் இந்த முக்கியமான முடிக்கக்கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வெளிப்புறத்தில் இருந்து வர்ற சந்தோஷங்கள், அமைதிகள் வந்து ஒரு நாளும் நீடிக்க போகிறது இல்லை, நீடித்திருக்காது. ஆனால் தியானத்திலிருந்து வர்ற அந்த அமைதியும் சந்தோஷமும் வாழ்நாள் முழுக்க எங்களோட நீடித்திருக்கும் என்றதான் நான் முக்கிய விஷயங்கள் நான் சொல்றதுக்காக இருக்கிறேன். அகங்காரம், ஈகோ வந்து அமைதியாகும் போது, இப்போ தியானத்தில் வந்து அகங்காரம் வந்து இந்த ஈகோ வந்து அமைதியாக இருக்கு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள என்ன எங்களுக்கு வருதுன்னு சொன்னால், மற்றவர்களுடன் இணைந்த உணர்வு அதிகரிக்கும். யூ ஃபீல் தட் யூ ஆர் கனெக்டட் வித் பீப்புள். அதான் அந்த முக்கியம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த தியானம் உங்களோட இந்த பிஎஸ்என் தமிழ் யூரோப் தளத்தில் கூட ஒவ்வொரு நாளும் மூன்று தரம் தியானம் செய்யக்குள்ள ஒவ்வொரு நேரமும் 60-70 பேர் வந்து இருக்கக்குள்ள யூ ஃபீல் தட் யூ ஆர் கனெக்டட். மற்றவர்களோட இணைந்த உணர்வு, ஒருவரோட தொடர்புகள் அது வந்து அதிகரிக்கும். மற்றது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குற்றம் சாட்டும் மனநிலை குறையும். ஜட்ஜ்மெண்ட், அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல், அதாவது தியானத்தில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நான் ஜட்ஜ்மெண்டல். இந்த நான் ஜட்ஜ்மெண்டல் வந்து அநேகமாக கணக்கான பிரச்சனைகளை உண்டாக்குறதா உங்களுக்கு தெரியும். இப்போ அநேகமான பிரச்சனைகள் வர்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் உடனடியாக இன்னொருத்தரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறோம். ஒரு தடவை சொன்ன ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவர் இதுக்காகத்தான் சொல்லியிருப்பார் என்று நாங்கள் எத்தனையோ கற்பனைகளை வளர்க்குறோம். அப்படி வளர்க்கக்குள்ளதான் இந்த ஆக்களுக்குள்ள பிரச்சனைகள் வர பார்க்கும். இப்போ தியானத்தில் நீங்கள் வரக்குள்ள யூ பிகம் நான் ஜட்ஜ்மெண்டல், அதாவது குற்றஞ்சாட்டு மனநிலை வந்து குறையும். மற்றது மன்னிக்கும் திறன் அதிகரிக்கும். The forgiveness becomes easier. ஸோ அடுத்த பிரச்சனை forgiveness இல்லாது. இப்போ ஒருத்தர் கதைக்கக்குள்ள ஏதாவது பிளவிட்டால், உங்களோட மனதில் அது குத்தினால், அது மன்னிக்க தெரியாவிட்டால், அது தொடர்ந்து வந்து அந்த விரசல்கள் வந்து தொடர்ந்து நிறுத்தி கொண்டு போகும். அப்போ தியானத்தில் உள்ளவர்கள் வந்து மன்னிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். அது மாதிரி நான் ஜட்ஜ்மெண்டலாக இருப்போம். யூ ஃபீல் கனெக்டட். ஸோ இந்த மேலே கூறிய 3 விஷயங்களை ஒருவர் பின்பற்றினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுவது உணரலாம். இது உறவுகளை மேம்படுத்தும். அதாவது உறவுகள்னு சொல்லக்குள்ள நான் சொல்கிறது, இப்போ ஒர்க் பண்ணுற பிளேஸில் பாஸுகளோடையோ அல்லது உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற சக எம்ப்ளாயீஸோடையோ உள்ள உறவுகளை மேம்படுத்தும். மற்றது நல்ல உறவுகள் அமைதியான வாழ்க்கையை உருவாக்கும். நல்ல உறவுகள்னு சொல்லக்குள்ள வீட்டில் மட்டும் இல்லை, ஈவன் வேலை செய்கிற இடங்களில் கூட நல்ல உறவுகளில் நாங்கள் இருக்கக்குள்ள எங்களுக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கும். மற்றது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக நான் போக விரும்புகிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் இது விளங்காட்டிலும் நான் சொல்கிற விஷயங்களை கவனித்தால் நல்லது. அந்த முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தியானம் வந்து மூளையை சீரமைப்பு செய்கிறது. இட் ரீவயர்ஸ் த பிரெயின். அது இன்னொரு வழியில் சொல்கிறேன்னு சொன்னால், ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அல்லது உங்களோட லிமிட்டிங் பிலீஃப், இந்த லிமிட்டிங் பிலீஃபிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் இந்த தியானம். இப்போ தொடர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்யும் பொழுது உணர்ச்சி கட்டுப்பாட்டை மேம்படுத்தும். ஸ்ட்ரென்தன் இமோஷனல் ரெகுலேஷன் ஏரியாஸ். அடுத்து பயம் மையத்தின் அதீத செயல்பாட்டை குறைக்கும். இட் ரெடியூசஸ் ஓவர் ரியாக்டிவிட்டி இன் ஃபியர் சென்டர்ஸ்.
ஒரு தெளிவான சிந்தனையை வளர்க்குறது, கிளாரிட்டி. அது நாங்கள் பலமுறை பல இடங்களில் பல ஒர்க் ஷாப்பில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தியானம் வந்து கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். அதில் இன்னொரு விஷயம் அதில் கவனித்தால் தெரியும், தியானத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் என்று வரும். அதை பற்றி நாங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் தியானவாள். அது வந்து ஏன் அந்த இன்ட்யூஷன் வரும்னு சொன்னால், தியானத்தில் இருக்கக்குள்ள எங்களோட தோட்ஸுகள், எண்ணங்களை நாங்கள் அற்ற நிலைமைக்கு வரக்குள்ள அந்த நேரத்தில் வர்ற சில எண்ணங்கள், சில கணிப்புகள் தான் இன்ட்யூஷன் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த மைண்ட் குழப்பமில்லாத நேரத்தில் வர்றதுதான் அந்த இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கில், இப்போ ஒரு விஷயம் நாங்கள் செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் தியானத்தில் இருக்கக்குள்ள வர்ற இன்ட்யூஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த டிசிஷன் மேக்கிங். ஸோ அதுதான் அதை பற்றி தான் இங்கே சொல்லினோம். ஸோ ஆன்மீக ரீதியில் நாம் பிரபஞ்சத்திலிருந்து வர்றது முக்கியமாக கவனிக்கணும். நாங்கள் பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்தவர்கள் அல்லன்றது. we are all connected through quantum field. சிந்தனைகள் மறையும் போது பிரிவு உணர்வு மறைகிறது. அப்போ என்ன சொன்னால், இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிடுறோம்னு சொன்னால், we are all connected through our energy field. நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவை பார்த்து எங்களுக்கு எதிரி என்று நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு ஏற்றவர்கள் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தியான வாழ்க்கையில் இங்கே வரக்குள்ள எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். ஏன் அது வரும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு பாடி, ஆனால் அந்த பாடிக்கு மேலே இருக்கிறது ஒரு எனர்ஜி ஃபீல். அதை நாங்கள் ஆன்மான்னு சொல்லலாம், சோல் என்று சொல்லலாம், பல விதமாக சொல்லலாம். ஸோ நாங்கள் இந்த பாடியை விடுத்து இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டில் we are all connected, everybody is connected. அப்படி போகக்குள்ள நாங்கள் எல்லாரோடையும் ஒத்து வாழக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது. இப்போ அதுவும் வந்து ஒரு அமைதி, சந்தோஷத்தை கொடுக்குறதாக அமையும். அந்த ஒன்று உணர்வு, அமைதி, அன்பு, ஆனந்தம், பரந்த விழிப்புணர்வு என்ற வடிவில் நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இது உறவுகளை மேம்படுத்துறது. இது ஒரு முக்கியமான விஷயம். என்றால் நாங்களுக்கு அமைதி எங்கே குறைகிறோன்னு சொன்னால், நாங்கள் we are not connected with other people. எங்களுடைய அமைதி, சந்தோஷங்களை வந்து பாதிக்கப்படும். அப்போ அதுதான் நாங்கள் சொல்லி, நம்ம தியான வாழ்க்கைக்கு வரக்குள்ள எல்லாரும் ஒரு வழியில் கனெக்டடாக நாங்கள் திங்க் பண்ணக்குள்ள இந்த விதமான பிரச்சனைகள் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதாவது உள்ளுணர்வு மன சீரமைப்பு என்று சொல்றது, அதாவது ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்படி சொல்லினோம், தியானம் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணிது. அது என்னன்னு சொன்னால், இப்போ உங்கள் உள்ளுணர்வு என்றது அந்த லிமிட்டிங் பிலீவ், சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்பிக்கைகள், பழைய நினைவுகள், பயங்கள், பழக்கங்கள், உடல்நிலை எதிர்வினைகள். உதாரணமாக எங்கள்கிட்ட இந்த லிமிட்டிங் பிலீஃப், எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பிலீஃப், நாங்கள் பிறக்கக்குள்ளே உண்டான பிலீஃப்கள். இப்போ உதாரணமாக நாங்கள் வளர்ந்த முறைகளில் சில குடும்பங்களில் சில பேரண்ட்ஸ் வளர்த்த முறைகள், பயங்களை காட்டி வளர்த்திருப்பினம். அல்லது சில பேரண்ட்ஸ், நீ படிக்கக்குள்ளே இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் வரணும், நீ டாக்டராக வரணும் அல்லது இன்ஜினியராக வரணும் என்று சொல்லி ஒரு பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத சில ஃபீல்டுகளை காட்டி வளர்க்கக்குள்ளே அந்த விதமான அதுதான் சொல்கிறது லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லி. இந்த லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லக்குள்ளே நீங்கள் வளர்ந்து வரக்குள்ளே நடக்கிறேன்னு சொன்னால், இது என்னால் முடியாதாக்கும். இப்போ உதாரணமாக இப்போ அது எங்கட கல்ச்சரில் இது வேறு அதிகமாக நீங்கள் காணுவீங்களோ, இப்போ மரத்தில் இறக்குள்ள சொல்லிவிட்டோம் விழுந்து போடுவேன்னு சொல்லி பயப்படுத்துவினோம். ஆனால் இங்கே மேல நாடுகளில் இப்படியான விஷயங்களில் நீங்கள் காண மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், அப்படி விழுந்து போடுவேன்னு சொல்லக்குள்ள மரத்தில் ஏறவே பயமாக இருக்கு. ஸோ அதுதான் அந்த லிமிட்டிங் பிலீஃப். சொல்லினோம், தியானம் செய்யக்குள்ள உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் கெட் ரீப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இந்த லிமிட்டிங் பிலீஃப்ல இருந்து நீங்கள் உங்களை வெளிக்கொணர்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி. அப்போ இப்படியான நிலை தான் இப்போ சிலாக்களுக்கு உடனே கோபம் வருது, யாராவது கண்டித்தா கோபம் வரும். ஏன்னு சொன்னால் அது ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப். என்ன பிலீஃப்னு சொன்னால், இவர் உண்ட கதைக்கக்குள்ள இவர் என்ன மிஞ்சி சொல்கிறார், அப்படி ஏதாவது ஒரு எண்ணத்தால் உங்களுக்கு கோபம் வருது. சிலவள பழைய நினைவுகள் வந்த உடனே உங்களுக்கு துயரம் வருது. ஸோ ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது உங்களோட விழிப்புணர்வு வந்து அமைதியாகிறது.
உணர்ச்சி எதிர்வினை குறைகிறது. மற்றது நரம்பு மண்டலம் தளர்ச்சி அடைகிறது. மூளை புதிய இணைப்புகளை உருவாக்க தயாராகிறது. நான் இதை பற்றியும் பின்னர் உங்களுக்கு சொல்வேன், இந்த புதிய இணைப்புகள் என்றால் என்னன்னு சொல்லி. அதாவது நீங்கள் தொடர்ந்து அமைதியில் அமரும் பொழுது பழைய எதிர்மறை முறைகள் பலவீனம் அடைகிறது. அதாவது உங்களோட பயம் குறைகிறது, மன அழுத்தம் தணிகிறது, அமைதி ஒரு புதிய இயல்பாக மாறுகிறது. இதைத்தான் பலர் சொல்றது மறுசீரமைப்பு, ரீப்ரோகிராமிங், லிமிட்டிங் பிலீஃப், நம்மை கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் மாற்றுவது என்று கூறுகின்றனர். ஸோ இப்படி இந்த லிமிட்டிங் பிலீஃப் ரீப்ரோக்ராம் பண்ணுறது அல்ல சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுல உங்களோட வாழ்க்கையிலே இது எப்படி உதவுறன்னு சொன்னால், கோபம் குறைகிறது, பதட்டம் குறையும், பொறுமை அதிகரிக்கும், அல்லது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். உங்களுக்கு தெளிவு வரக்கூடியதாக இருக்குது. அதான் வெளியே உங்களுக்கு சொன்னான் இன்ட்யூஷன் சொல்லி. இந்த இன்ட்யூஷன், தேர்ட் ஐ, அது அந்த விஷயங்கள் இது உங்களுக்கு சரியான பாதையை தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கு. அல்லது உள்ளார்ந்த அமைதி நிலையாகும், உள்ளுக்குள்ள இருந்து வர்ற அமைதி நிலையா இருக்கு. அல்லது இன்னொன்று கவனிக்கணும், நீங்கள் அமைதியிலிருந்து செயல்பட கற்றுக்கொள்ற, அதாவது நீங்கள் அமைதியில இருந்து தான் செயல்படுறதுக்கு கற்றுக்கொள்றீங்க. ஆனால் ஆத்திரத்தில் இருந்து செயல்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் எடுக்கிற செயல்முறைகள், எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் பிழையாகும். அப்போ நீங்கள் அமைதியில் இருந்து செயல்பட கற்றுக்கொள்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், ஆக்ஷன்ஸுகள் எல்லாம் நல்ல வகையில் அமையும். ஸோ எளிய சொற்களில் சொல்கிறா இருந்தால், ஆனாப்பான தியானத்தில் மனம் அமைதியாகிறது, சிந்தனை குறைகிறது, பழைய மன முறைகள் பலவீனம் அடைகிறது. அதாவது இந்த லிமிட்டிங் பிலீஃப், புதிய அமைதி வழிகள் வலுப்பெறுகின்றது, உங்கள் உள்ளுணர்வு மெதுவாக மாற்றம் அடைகிறது. இதுவே உண்மையான உள்ளுணர்வு மறுசீரமைப்புன்னு சொல்கிறது. அதாவது ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்ட். அடுத்தது நான் சொல்கிற விஷயம் பிரெயின் வேவ்ஸை பற்றி. இது ஒரு சயின்டிஃபிக்கலாக கூடுதலாக இருந்தாலும் நான் சொல்கிற சில விஷயங்களை கவனிச்சா சரி. என்ன நடக்கிறேன்னு சொன்னால், இப்பொழுதுலாம் அந்த பிரெயின் வேவ்ஸுக்கு என்ன நடக்குது, தியானத்தால், ஆழ்ந்த தியானத்தால் மூளையின் அலைகளுக்கு அல்லது பிரெயின் வேவ்ஸுக்கு என்ன நடக்கிறதுன்றதை கவனிப்போம். மூளை அலைகள் என்பது மூளையில் உள்ள நரம்பு செல்கள், நியூரோன்ஸ்கள் செயற்படுவதால் உருவாகும். ஸோ மின்சார சிக்னல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உங்கள் மூளை எவ்வளவு செயலில் உள்ளது அல்லது எவ்வளவு தளர்வாக உள்ளது என்றதை காட்டுகிறது. இந்த நியூரோன்ஸ்கள் தான் உங்களோட, அதாவது மூளை எந்த நிலையில் இருக்கிறது, எவ்வளவு செயல் ஆற்றல் உள்ளது, எவ்வளவு தளர்வாக உள்ளது என்றதை காட்டுது. இப்போ இந்த பிரெயின் வேவ்ஸை காண்றது இஇஜி என்று சொல்லுவீங்க, எலக்ட்ரோ செஃபலோகிராம். இதன் மூலம்தான் இந்த மூளையின் அலைகளை அளக்கக்கூடிய இருக்கிறது. ஸோ இப்போ மூளை அதீதமாக சிந்தனையில் ஒரு பிரச்சனை நிலையில் நாங்கள் இருக்கக்குள்ள, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் தீவிர கவனம் நாங்கள் செலுத்தக்குள்ள, இது மூளையிலிருந்து இந்த பீட்டா அலைகள் வெளியால் வருது. அது லோ ஃப்ரீக்குவன்சி உள்ளது, மற்றது லாங்கஸ்ட் சொல்கிறது வேவ் லென்த் உள்ளது என்று சொல்லினோம். அதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், அதாவது மூளை இந்த மூளை அதீத சிந்தனைகள் அல்லது பிரச்சனைக்கு தீவுகள் காணக்குள்ள டைமில் தான் அந்த விதமான அதிர்வுகள், அந்த வேவ்ஸ் வழியால் வருது, இந்த பீட்டா வேவ்ஸ். ஒரு ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கக்குள்ள டெல்டா வேவ்ஸில் வருது. அப்போ அதில் இந்த அதிர்வன் உயர் அதிர்வனாக இருந்து அந்த அலை நீளங்கள் குறைவாக இருக்கிறது. இது கணக்கை நாங்கள் ஹேங்கப் பண்ணாமல் இதில் என்ன சொல்லிடணும்னு சொன்னால், ஆனாப்பான சியானம் நாங்கள் செய்யக்குள்ள மூளை பெரும்பாலும் பீட்டா அலையிலிருந்து அல்பா அலைகளுக்கு மாறுகின்றது. இந்த பீட்டா அலைகள் அதீத வேகம் கொண்டது, அல்பா அலைகள் வேகம் குறைந்தது. அப்போ இதை இதில் என்ன முக்கியம் என்று சொன்னால், சயின்டிஃபிக்கலி இது ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. சயின்டிஃபிக்கலி செய்து அதை மூளை அதீத கவனங்கள், அதீத வேலைகள் செய்யக்குள்ள
உங்களுக்கு மூளை அதீத வேகத்தோட வரக்கூடிய பிரெயின் வேவ்ஸ் வருவதாகவும், மூளை தியான நிலையில் இருக்கக்குள்ள வேகம் குறைந்த அல்ஃபா வேவ்ஸ் வருவதாகவும் கண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் அறியணும் மொழியும் டீட்டெயில்ஸும் எனக்கு தேவையில்லை. இப்போ தியானம் மூளை அலை வடிவங்களை சீராகவும் குறைந்த அதிர்வெண் மூளை அலைகளாகவும் மாற்றுகிறது. அதான் அந்த தியானம். இப்போ தியான நிலையில் இருக்கக்குள்ள இப்போ இது நம்ம சீராக்கி நல்ல ஓய்வை கொடுத்து மலர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. நம்மோடு நம்ம நினைக்கிறது. நாம் மிகவும் நிதானமாக இருக்கும் பொழுது தெளிவாக இருக்கிறோம் மற்றும் அதிகமாகவும் உள்வாங்குகிறோம். நிதானமாக இருக்கக்குள்ள எங்களுக்கு இந்த அப்சோர்ப்ஷன் ரிசீவிங் இது கூடுதலாக இருக்கு. தினந்தோறும் தியானம் செய்வதால் அல்ஃபா அலை செயல்பாடு அதிகரித்து பீட்டா அலைகளை குறைக்கிறது. அப்போ வர்றது தியானம் மட்டும் இல்லை. நாங்கள் தியானம் 1 மணித்தியாலம் செய்கிறோம். 23 மணித்தியாலம் தியான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இப்போ 1 மணித்தியாலம் தியானம் செய்தாலும் தியானம் செய்கிறவர்கள் மிச்ச 23 மணித்தியாலமும் ஓரளவுக்கு தியான நிலையில் தான் இருப்பார்கள். அப்போ அப்படி இருக்கக்குள்ள உங்களோட பிரெயின்லேருந்து வர்ற வேவ்ஸ் பீட்டாவிலிருந்து பீட்டா அலைகளை குறைத்து ஆல்ஃபா அலைகளை கூடுதலாக வெளிவருவதாக சொல்கிறார்கள். அடுத்த முக்கியமான விஷயம் ஹோமோன்ஸை பற்றி. ஹாப்பி ஹோமோன்ஸ் என்று சொல்லினோம். தியானத்தில் நாம் இருக்கும் பொழுது நமது உடல் நன்றாக உணர வைக்கும் ரசாயனங்கள், அதாவது ஃபீல் குட் ஹோமோன்ஸ் என்று சொல்கிறது. அதை சுரக்கிறது. தியானத்தில் இருக்கும் பொழுது ஃபீல் குட் ஹோமோன்ஸை சுரக்கிறது. அவையே மகிழ்ச்சி ஹோமோன்கள். அதை சொல்கிறது ஹாப்பி ஹோமோன்ஸ் என்று. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அது பெருசாக நினைவில் வச்சிருக்க தேவையில்லை. ஆனால் நினைவில் வச்சிருக்க வேண்டிய விஷயம், தியானம் செய்யக்குள்ள எங்களோட பிரெயினில் இருந்து எங்களோட உடல் ஹாப்பி ஹோமோன்ஸில் சுரக்கிறது. அதில் சில உதாரணங்களை சொல்கிறேன். அது நீங்கள் நினைவில் வச்சிருக்க தேவையில்லை. முதலாவது எண்டோஃபின். அது பாடியை நேச்சுரல், இது நேச்சுரல் பெயின் ரிலீவர்ஸ்ன்னு சொல்லிடும் எண்டோஃபின். மற்றது செரோட்டோனின். இது இட் ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேட்டிங் அண்ட் ஸ்டெபிலைசிங் மூட். ஒரு மூடை ஸ்டேபிளாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிடும். டோப்பமைன், இட் ஹெல்ப் இன் ஃபீலிங் குட். அதான் இந்த டோப்பமைன். ஆக்சிடோசன் மேக்ஸ் ஃபீல் ஹாப்பி அண்ட் கம்பேஷனேட் ஃபார் அதர்ஸ். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தியானம் செய்யக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த டீட்டெயில்ஸால் நாங்கள் எங்களை குழப்ப தேவையில்லை. சுருக்கமாக சொல்கிறா இருந்தால், தியானம் செய்யக்குள்ள அந்த ஃபீல் குட் ஹோமோன்ஸ் எங்களுக்கு சுரக்கிறதால எங்களுக்கு அமைதி மகிழ்ச்சியோட தொடர்ந்து வாழக்கூடியதாக இருக்குது. இவையெல்லாம் பல வழிகளில் நம்ம சந்தோஷ வாழ்க்கைக்கு உதவுகின்றன. அப்புறம் இன்னொரு விஷயம் இதான் நான் சொன்ன பின்னர் நான் கலைப்பேன்னு சொல்லி என்னென்னு சொன்னால், சடுதியாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இப்போ அந்த தியானம் செய்யக்குள்ள அது எப்படி அது குறையுது என்று விளக்கப்படுத்துகிறேன். இது ஒரு கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் முக்கியமாக இதிலேருந்து எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், தியானத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்பவும் அவசரப்பட்டு பதில்களை சொல்லாமல், வார்த்தைகளை பிரயோகிக்காமல் ஆழமாக சிந்தித்து முடிவெடுத்து சொற்களை பாவிப்பது உதவி செய்கிறேன்னு சொல்லினோம். அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறா இருந்தால், மூளையிலே ஒரு பகுதி இருக்குது, அமிக்டலான்னு சொல்லி ஒரு சிறு உறுப்பு இருக்குது. அது ஒரு முந்திரிய வித மாதிரியான சைஸில் இருக்குது, இந்த அமிக்டலான்னு சொல்லி. இப்போ அதிൻ്റെ நோக்கம் என்னன்னு சொன்னால், பயம் மற்றும் கோபம் போன்ற உணர்ச்சிகளுக்கு அது பொறுப்பாக இருக்கிறது. எங்களுக்கு பயம் பெறுறது, கோபம் பெறுறது, இதுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறது தான் அந்த அமிக்டலான்னு சொல்லி அந்த இது. அப்போ பல ஆய்வுகளில் சொல்லி நம்ம தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த அமிக்டலா எனப்படும் இந்த மூளைப்பகுதியின் செயல்பாடு குறையுது தான். இப்போ தியானம் செய்யக்குள்ள அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது கண்டுபிடித்தது இந்த சயின்டிஸ்ட் பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது குறைய தொழிற்பட தொடங்குறது நீங்கள் தியானம் செய்யக்குள்ள. அப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் கதைக்கக்குள்ள நாங்கள் அவசரப்பட்டு ஒரு ஒரு பதிலை சொல்லாமல், வார்த்தை பிரவேசங்கள் செய்யாமல் ஆழமாக சிந்திச்சு செயல்படுற தன்மையை அது கொடுக்குது. தியானம் அது கொடுக்குதுன்றது தான் இந்த விஷயம். அதில் இந்த அமிக்டலான்னு சொல்லி மூளையிலே
ஒரு சிறு உறுப்பு தான் அதுக்கு காரணம் என்று சொல்லினேன். மற்றது தியானம் வந்து மன ஆற்றலை அதிகரிக்குது என்று சொல்லினேன். மூளையில சுமார் 80 தொடக்கம் 100 பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன, நியூரோன் செல்கள் இருக்கின்றன. இப்போ தியானம் என்ன செய்யுது? தியானம் செய்கிறதால இந்த இடது மூளையையும் வலது மூளையையும் ஒருங்கிணைக்க தியானம் உதவுதுன்னு சொல்லிடணும். மற்ற நரம்பு இணைப்புகள் நியூட்ரல் நெட்வொர்க்ஸ் அதிகரிக்கவும் காரணமாக இருக்கிறது. இந்த நரம்பு இணைப்புகள் தான் அறிவுத்திறன், நினைவாற்றல், கற்பனைத்திறன், வாசிப்புத்திறன் போன்றவை வளர்வதற்காக அடிப்படையாக உள்ளது என்று சொல்லிடணும் இந்த நியூரோன்ஸ்கள். அப்போ நாங்கள் பிறக்கிற போது இந்த நியூரோன்ஸ்கள் வந்து அதிகமாக செயல்பட தொடங்குது. அதாவது நன்கு வளர்ந்த நரம்பு செல்களும் நரம்பு இணைப்புகளும் அதிகமாக இருக்கிறது நாங்கள் பிறந்தபோது. நரம்பு இணைப்புகள் முதிர்ந்த வயது வரை வளர்ந்து அதன் பின்னர் அதன் வளர்ச்சி நிற்கிறது என்று சொல்லினோம். ஸோ அதன் பிறகு நரம்பு இணைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறையும் போது அது நினைவாற்றலும் அறிவுத்திறனும் மெதுவாக குறைகிறது. அதான் நாங்கள் வயது வரக்குள்ள எங்களுக்கு அந்த நினைவாற்றல் அறிவுத்திறன்கள் மெதுவாக குறைகிறது என்று சொல்லினோம். ஏனென்றால் இந்த நரம்பு இணைப்புகள், அந்த நியூரோன்ஸின் இணைப்புகள் குறையத் தொடங்கும் அல்லது மீள உருவாக்கம் துப்புரவாக நின்று போயிருக்கு. அந்த நிலை வரக்குள்ள எங்களுக்கு அறிவுத்திறன்கள் மற்ற நினைவாற்றல்கள் குறைவாக இருக்கு. அப்போ சொல்லி நம்ம வந்து இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் தியானம் செய்கிறதால இந்த நரம்பு இணைப்புகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளர்கிறது என்று சொல்லினோம். அதாவது தியானம் செய்யக்குள்ள இந்த நரம்பு இணைப்புகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருவதாக சொல்லினோம். அதுதான் அந்த தியானத்தின் இது. இதுவரை என்னுடைய சிற்றுரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எனது சிற்றுரையின் தலைப்பு தியானம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்பதாகும். உண்மையில் தியானம் மட்டுமே தான் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்று தலைப்பு இடப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தியானம் மட்டும்தான் எங்களுக்கு உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்று. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் கூறியது போல பணம், வேண்டிய வருவாய், கார், படிப்பு, பதவி, வெற்றி ஆகியவை உண்மையான நிலையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குவதில்லை. உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியையும் வெளிப்புற விஷயங்களிலிருந்து கிடைப்பதில்லை. அமைதியும் மகிழ்ச்சியும் நம்முள் இருந்து வருவதாக எமக்குள்ளே இருந்து வெறும் அனுபவங்களா எங்களுக்குள்ளதான் இருக்கு அமைதியும் மகிழ்ச்சியும். இது வெளியில இருந்து அமைதியும் மகிழ்ச்சியும் வருவதில்லை என்றதை சொல்வதற்குத்தான் இதை சொல்றேன். ஆனால் இதை பற்றி நாம் ஒரு நாளும் இதுவரை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ஏனென்றால் இது பற்றி எங்களுக்கு தெளிவான புரிதல் இல்லை. நம்முள் உள்ள அமைதியும் மகிழ்ச்சியும் என்னவென்று உணரவும் அனுபவிக்கவும் தியானம் பற்றிய புரிதலும் தொடர்ந்த தியான அனுபவமும் வேணும். அப்போ இதை நாங்கள் அறிவதற்கு, அதாவது உண்மையான அமைதியும் சந்தோஷமும் எங்களுக்கு உள்ளே இருந்து வரும் என்று அறிவதற்கு தியானத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு தெரியும். தியானம் மட்டும் செய்வது மட்டுமல்ல, தியானத்தை பற்றிய அறிவை வளர்க்குறதும் மிக முக்கியமானது. அந்த தியானத்தை அப்போ 2 விதமாக நாங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து தியானம் செய்கிறது, அடுத்தது தியானத்தை பற்றி அறிவை நீங்கள் வளர்க்குறது. அது ஆன்மீக அறிவுகளோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இதை எப்படி வளர்க்கலாம் என்று சொன்னால், நிச்சயமாக செய்ய வேண்டியது புத்தகங்களை வாசிக்கணும், கூட்டு தியானம் செய்யணும். கூட்டு தியானம் செய்யக்குள்ள கூடுதலாக உங்களுக்கு தியானத்தின் அனுபவம் 3 மடங்கு கூடுவதாக சொல்லுகிறார்கள். மற்றது அனுபவம் மிக்க தியான ஆசான்களின் சொற்பொழிவுகளை கேட்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பல தியான ஆசானங்கள் இருக்குது. இங்கே பலவிதமான சைட்ஸுகள் இருக்குது. பிஎஸ்எஸ்எம் தமிழ் டிவி, பிஎம்சி தமிழ் டிவி, மற்றது உங்களுடைய தளம் இதில் கூட எத்தனையோ ஆசான்மார் எத்தனையோ ஆன்மீக சொற்பொழிவுகள் சிற்றுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதில் போய் திருப்பி அவைகளை கேட்பது மட்டுமில்லை, அடுத்தது இது உங்களுடைய அறிவை வளர்க்கிறது. மற்றது அடுத்த முக்கியமான விஷயம்,
நான் தியானத்துக்கு வந்தது முக்கிய காரணம் மற்றவருடைய தியான அனுபவங்களை கேட்டு அது மிக 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 பயனுள்ளவை. மற்றவர்களுடைய தியான அனுபவங்களை கேட்கறது தான் எனக்கு தியானத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. ஏனென்றால் நான் எப்பொழுதுமே நினைக்கிறது, அவர்கள் இந்த வருத்தத்தை மாற்றினார்கள், அவர்கள் இப்படியான நிலைகளை மாற்றினார்கள், ஏன் எனக்கு நடக்கக்கூடாது என்றதுதான் எனக்கு இந்த தியானத்தில் என்னை ஈர்த்ததுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. மிக்க நன்றி. என்னுடைய சொற்பொழிவுகளை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு உங்களை அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. That was an incredible speech, Raj Master. Meditation certainly brings peace and happiness. For the appreciation, we will clap for 30 seconds. The floor is now open to the audience. Khan Master, நீங்க சொல்லுங்க please. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அழகிலும் 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 அழகாக இருந்தது. நான் உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நான் எனது கருத்தை கூறிய பின் உங்களிடம் 1-2 வினாக்களை தொடுக்க உள்ளேன் உங்கள் அனுபவம் பற்றி. இன்றைய வேகமான உலகில் நமது மனம் எப்பொழுதும் கவலைகள், அழுத்தம் மற்றும் எண்ணங்களால் நிரம்பியுள்ளது. தியானம் நம்மை அமைதியாக்கி நம்மை இணைக்க உதவுகின்றது. நாம் தியானம் செய்யும் போது நமது மனம் அமைதியாகி உடலும் ஓய்வடைகின்றது. இது எதிர்மறை எண்ணங்களை விடுத்து தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்த உதவுகின்றது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்தாலே மன அழுத்தம் குறையும். நான் கூட கதைக்க விரும்பவில்லை. என்னண்டா ஐயா, நான் அந்த இன்னொரு ஸ்லோகம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த மாணிக்க வாசகர் தான் அந்த தியானத்தின் அடிப்படையே கண்டுபிடித்த மனிதன். ஏனென்றால் அவரது தியானம் இறைவனையே தியானித்துக் கொண்டிருப்பது. எந்த நேரமும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றால் இறைவனது தியானத்திலே அவர் இருக்கின்றார். அப்ப என்னென்றால் அதுல இந்த தமிழ்ல நீங்காதான் தாழ்வாழ்க என்ற கருத்து, அதாவது நீங்கள் இறைவனை சிவபெருமானை நீங்கள் தியானிக்கும் பொழுது 2 சொல்லிருக்கு தமிழ்ல, நீக்குதல், நீங்குதல். அதாவது சிவனானவன் நாங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது எங்களை விட்டு நீங்கவே மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, நாங்கள் விட்டு கலைச்சாலும் அவன் போக மாட்டான் என்றதான் அவர் கருத்து என்று கூறிட்டு நான் 2 கேள்விகளை கேட்கிறேன் இல்லையா. நீங்கள் நல்ல ஒரு கருத்தை சொன்னீர்கள். கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் சொன்ன அவங்களோட கருத்தை, இந்த 1 மணித்தியாலம் மெடிடேஷன் செய்துட்டு 23 மணித்தியாலமும் சும்மா இருந்தால் அதுல பிரயோசனம் இல்லை. அதான் இல்ல நான் சொல்றேன். நான் கேள்வி வேறு அம்மா, நான் போறேங்க, நான் கேட்க விடுங்க. அதாவது என்னென்றால் 1 மணித்தியாலம் தியானம் செய்துட்டு, நான் உங்களை சொல்ல அந்த பொதுவாக மக்களை சொல்லுறேன் என்ன நடக்கிறேன் என்றால், பிறகு 23 மணித்தியாலமும் அதை பற்றிய சிந்தனையை இல்லாட்டி அது we are not in meditative state என்றுதான் ஆங்கிலத்தில் சொல்லலாம் இல்லையா. அதாவது 1 மணித்தியாலம் தியானம் செய்தாலும் மிச்ச 23 மணித்தியாலமும் we have to be in meditative state. அதை நீங்கள் சொன்னீங்கள், அது கிட்டத்தட்ட அதுதான் சொன்னீங்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் என்றது தன்பாட்டிலேயே, அதாவது ஆட்டோமேட்டிக்கா வருமா, இல்லாட்டி அதுக்கு நாங்கள் எஃபர்ட் எடுக்க வேணுமான்றது ஒரு கேள்வி. அதாவது கிட்டத்தட்ட 24 மணித்தியாலமே மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பதற்கு we have to put effort all the time என்றது ஒரு கேள்வி. அதை நீங்கள் சொன்னா போல நான் மற்ற கேள்வி கேட்கிறேன் ஐயா. இப்போ நான் என்னன்னு சொன்னேன், நான் சொல்லக்குள்ள ஒரு வேர்டை பாவிக்க மறந்துட்டேன், மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றதான் நான் அதை சொல்ல வெளிக்கிட்டது. அந்த நேரம் நான் சொல்லி கொண்டிருக்கவுள்ள அந்த வேர்டு எனக்கு வேற இல்லை. இப்போ நான் அது இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் பத்ரிஜி எப்போன்னு சொல்றது, there are 2 wings for a bird என்ற மாதிரி.
அப்போ ஒன்று நீங்கள் இப்போ 24 மணித்தாலும் நாங்கள் மெடிடேஷன் செய்யலாது. ஏன்னா எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்குது, உங்கள் பிள்ளைகள் இருக்குது, பிற பிள்ளைகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம் என்னன்னு சொன்னால், நீங்கள் 1 மணித்தாலும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்க, மிச்சம் 23 மணித்தாலும் அல்லது இதில் மைண்ட்ஃபுல்னஸ் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல, மேலால் சொல்கிறேன். எந்த அறிவின் பற்றி நான் சொல்கிறேன் என்னென்னா, மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லக்குள்ள நான் அப்படி இருக்கிறேன்றது சொல்கிறேன். அதாவது கடந்த காலங்களை பற்றி நான் இப்போ இந்த தியானத்துக்கு வந்த பிறகு கடந்த காலங்களை பற்றி நான் திங்க் பண்ணுறது விலையில் குறைவு. கடந்த காலத்தில் எனக்கு என்ன நடந்தது, நான் இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருந்தால் இப்படி வந்திருக்கலாம், அல்லது இன்னொரு கண்ட்ரிக்கு போயிருக்கலாம், இது இலங்கையில் இருந்திருக்கலாம், அது ஒன்றுமே நான் திங்க் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி வருங்காலத்தை பற்றி நான் ஒரு நாளும் கவலைப்படுறது இல்லை. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தது தியானத்துக்கு பிறகு தான் நான் வந்தது. அதுக்காண்டி தாரா மாஸ்டருக்கு இன்றைக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், அது எனக்கு மிக மிக ஒரு சந்தோஷத்தை தர்ற ஒரு விஷயமா போல எனக்கு தெரியும். நான் அப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னால், நீங்கள் தியானத்தில் இருக்கக்குள்ள அதே தியானத்தை நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் இலகுவாக சொல்கிறேன்டால், இப்போ கார் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் எப்போவுமே அநேகமான நாட்கள் என்ன நினைக்கிறது, கார் நீங்கள் நல்லா பழைய ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள கைகால் எல்லாம் கார் ஓடிக்கொண்டு போகும், ஆனால் மைண்ட் எங்கேயோ இடத்துல இருக்குது. இப்போ போகிற மீட்டிங்கில் நான் என்னத்தை கதைக்க போகிறேன், அல்லது ஒரு போர்ட் மீட்டிங்கு போகிறேன், போர்ட் மீட்டிங்கில் என்ன கதைக்க போகிறேன், அல்லது அடுத்து எங்களோட மோட்கேஜ் இப்போ வேற போகுது, இப்போ பே பண்ண போடுறோம், இப்படி எத்தனை பேருக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லக்குள்ள நீங்கள் உங்களோட தளத்திலே நான் அறிஞ்சிருக்கிறேன் மைண்ட்ஃபுல் வாக்கிங் என்று சொல்லினேன். நீங்கள் வாக் பண்ணக்குள்ளே என்ன செய்ய, பார்க்கில் வாக் பண்ணக்குள்ள நீங்கள் மைண்ட்ஃபுல் வாக்கிங் சொல்லக்குள்ள நீங்கள் இந்த வாக் பண்ணுற விஷயத்தை தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. அது நான் சொன்னது. ஆனால் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த வேர்டை பாவச்சிருந்தால் அது கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. அது ஒன்று. ரெண்டாவது கேள்வி பெரிய திறமான கேள்வி என்றாலும் நான் எனக்கு எங்களோட ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் பாவம் அவர் எல்லாரையும் தியானத்துக்கு வான்னு வேற, ஆனால் கனவேர் வரவே மாட்டாங்க, விலை குறைஞ்ச நம்பர். அதாவது உலகத்தில உள்ள சனத்தொகையில தியானம் செய்தவர்களின் ஒரு வெரி ஸ்மால் ஃபிராக்ஷன் தான் தியானம் செய்கிறார்கள். இவ்வளவுதான் மற்றவர்கள் கேட்டாலும் வருகிறார்கள் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று உங்களால சொல்ல முடியுமா? ஏன் அவங்களால? நான் முதல்ல நீங்கள் சொன்னதை முதல் திருத்த போறேன். கேள்வி நல்லது, கேள்வி கூடாத கேள்வி என்றில் எல்லாம் நல்ல கேள்வி. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் கேட்டீங்கள் உலகத்தில் ஒரு கொஞ்சம் பேர் தான் தியானம் செய்யணும், மற்றாக்கள் தியானம் செய்யலையே. அதுக்கு மற்றவர்கள் எந்த விதத்திலே நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தர் தேவைகளும் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் என்னென்ன முக்கியம் என்று நினைக்கிறது வித்தியாசம். சில ஆக்களுக்கு முக்கியமான முக்கியங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வீட்டில் பாட்டி வைக்கிறதா இருக்கலாம், அல்லது வெளியால் ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கும், பாருக்கு போகிறதா இருக்கலாம். அதுதான் அவைகளுக்கு முக்கியமாக இருக்கலாம். சில ஆக்களுக்கு முக்கியம் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் எங்களால் செய்யக்கூடியது என்னென்று நான் நினைக்கிறேன். என்னை விட அனுபவமான ஆக்கள் இங்கே இந்த தளத்தில் இருக்கிறீங்கள். அதனுடையால் எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்னுடைய சொந்த அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன் என்றால், எங்களை பார்த்தே மற்றாக்கள் தியானத்துக்கு வருவீங்க. நீங்கள் தியானத்துக்கு மற்றாக்களை நீங்கள் கூப்பிட தேவையில்லை. எனக்கு தெரியும், நான் தியானத்துக்கு வந்த அப்புறம் கனவேர் என்ன பார்த்து சொல்லி இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கிறேன். கனவேர் பார்த்து சொல்லி இருக்கணும், நான் இளமையாக இருக்கிற போல தெரியுதுண்டு. நான் உடனே மற்றாக்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறது. ஏனென்றா நான் தியானத்தில் இருக்கிறதுன்றதை மற்றாக்களுக்கு மறைக்கணும் இல்லை. நான் யாருக்கும் எங்கே போனாலும் இந்த தியானம் என்ற வசனத்தை சொல்ல நான் எப்போவுமே நான் சொல்கிறது அதிகம். ஏன்னா மற்றவருக்கு தெரியணும்னு நான் தியானம் செய்கிறேன். மற்றது நான் மற்றாக்களுக்கு சொல்கிறது, தியானத்தை மற்றாக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ன்றது. நான் அதே மாதிரி நான் இப்பொழுது மற்றாக்களுக்கு சொல்கிறது, நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் தியானத்தை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னோட மற்றாக்கள் இப்போ நினைக்கிறேன், இவருக்கு இன்னொரு ஹிடன் எஜெண்டா இருக்குது, இவருக்கு ஒரு ஃபீ ஒன்று சார்ஜ் பண்ண போகிறாருன்னு நினைப்பினோம். அப்போ அவன் சொல்லக்குள்ள நான் சொல்கிறது, தியானம் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன். மற்றது அடுத்தது எங்களை பார்த்து மற்றாக்கள் கேட்பினவங்களில் மாற்றம் இருக்குது. அது அப்போ எல்லாத்தையும் நான் தியானத்தோடய சேர்த்துக்கொள்ளும். இப்போ இந்த வாயில் மற்றாக்களை தியானத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் நீ எல்லாரையும் கொண்டு வர இல்லாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நன்றி ஐயா. நன்றி.
நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் சரஸ் நாங்க வரதாம்மாவை இருக்க விடவா? வரதாம்மா கதையுங்கோ. Yes, she's unmuted. நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வரதாம்மா கதைக்க முடியுமா? ஓ, கிடைக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பேச்சு, இன்றைய உரை ஆற்றிய தியான முதல்வனுக்கும் வணக்கம். 2 முக்கியமான விடயங்களை எங்களுக்கு விரிவாக கூறியிருக்கிறார். ஒன்று, தியானத்தால் வரும் நன்மை தன்னுடைய அனுபவத்தை கொண்டு எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொன்ன விடயம். இந்த 2ம் எங்களாலே கை கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் என்பதை எங்கள் ஆசான் யோக சுவாமி காசியிலிருந்து எழுதிய கடிதத்திலே சொன்னது உங்கள் பலருக்கு ஞாபகம் வரலாம். எக்காரியத்தை செய்யினும் அதை செய்கின்றோம் என்ற ஒரு முக மனப்பான்மையுடன் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, எத்தனையோ யோகிகள், நான் பெயர் சொல்ல வரவில்லை, இதனையே வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதன்படி நாங்களும் நடந்து கொண்டு எங்களுடைய இளைய சமுதாயத்தையும் வழிப்படுத்தி நடந்து கொண்டு போவோமானால் மனித குலமே மாண்பு பெறும் என்று என் மனதில் வருகிறது. நன்றி ஐயா, திரும்ப வர வேண்டும் நீங்கள் என்ற கூற்றுடன் முடிக்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி வரதாம்மா. நன்றி வரதிஷான் அம்மா. டாக்டர் சாரா சிவலோகநாத மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். மாதவன் ஐயா, நீங்கள் 3 வருஷங்களுக்கு முதல் இங்கே வந்து கதைச்ச போது நான் இருந்தேன். இன்றைக்கும் உங்களை பார்க்குறேன். எனக்கு நல்லா வித்தியாசம் தெரிகிறது உங்களுடைய வளர்ச்சி. அதாவது தியானத்தின் நன்மைகளை எங்களுக்கு என்ன மாதிரி எங்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. தியானத்தை தொடர்ந்து செய்தால் அதை நாங்களே அனுபவிக்கலாம் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்னவ எல்லாமே இந்த தளத்தில் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு ஆக்கள் எல்லாம் கதைச்சிருக்கணும். அதையெல்லாம் தொகுத்து சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு இன்றைக்கு. அதாவது கோவம் குறைக்கிறது, மைண்ட்ஃபுல்னஸ், ஆஃப்கோர்ஸ் நெடுகளும் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் தான். நாங்கள் வேலை செய்யும் போதும் உண்மையில நாங்கள் எங்களோட சிந்தனை முழுக்க வேலையிலே இருந்து மைண்ட்ஃபுல்னஸாக செய்வோம். அப்போ அப்படியே திறமையாக செய்கிறோம். அதுவும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் தான். என்ன செய்தாலும் அந்த வேலையில் கவனத்தை செய்கிறது அது மைண்ட்ஃபுல்னஸ். அதான் நீங்கள் 23 மணித்தியாலும் மைண்ட்ஃபுல், மற்றது 1 மணித்தியாலும் தியானம் என்று சொன்னீர்கள். மற்றது எங்களுக்கு சப்கான்ஷியஸ், எங்களோட மைண்ட் ரீப்ரோக்ராமிங், நியூரோனல் சேஞ்சஸ், இஜி சேஞ்சஸ். நான் ஒரு மெடிக்கல் அண்டபடியாக நான் இதில் சொல்கிறேன். ஹோமோனல் சேஞ்சஸ், அதுகள் எல்லாவற்றையும் விவரமாக சொன்னீர்கள். அதுகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க மாட்டேன். டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அது உண்மையிலே சின்னல இருந்தே வர வேணும் எல்லாருக்கும். டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அது இருந்தாலே பெரிய காரியம் எங்கள்கிட்ட வாழ்க்கையில். அவைகள் எல்லாவற்றையும் மேலும் திறமையாக சொன்னீர்கள். உண்மைக்கு எல்லாம் முழுக்க தொகுத்து முழுக்க எங்களுக்கு ஒரு கட்டுரையா சொன்ன மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. உங்களுடைய வளர்ச்சிக்கு நன்றி. நன்றி சரஸ். நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே வித்தியாசம் தெரிஞ்சது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, எங்களுக்கு 11 நிமிஷம் இருக்கின்றது. 7 பேர் இருக்கணும். 11 7ஆல பிரிச்சால் 1 நிமிஷம் தான் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகவே அடுத்த சிவஸ்கந்த் ராஜா மாஸ்டருக்கு பிறகு ஒரு திட்ட கையை நாங்கள் ஏற்க போவதில்லை. இப்போ பஞ்சாச்சரம் ஐயா வருகின்றவர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜ் மகாதேவன் ஐயா அவர்கள் அருமையாக எங்களுக்கு தியானம் பற்றி
விளங்கப்படுத்தினார். கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லிட்டார். நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நான் ஒரு சிறு கேள்வி கேட்க வந்து நான் கன்குனேஷன் மாதத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த தியானம் என்பது யாரால் செய்ய முடியும்? மற்றது இந்த தியானம் செய்யும் போது யாருக்கு வெற்றி கிடைக்கும்? ஏனென்றால் நீங்கள் குவாண்டம் தியரியை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். குவாண்டம் தியரியிலே ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்கள். எல்லாருக்கும் தொடர்பு இருக்குண்டு. அப்ப இந்த தொடர்பு மூலம்தான் தியானம் வெற்றி கிடைக்குமா, தொடர்புகள் இல்லாமலும் தியானத்தில் வெற்றி கிடைக்குமா என்பதை பற்றி நீங்கள் எதனா ஆராய்ஞ்சிருக்கிறீங்களோ என்று கேட்க விரும்புகிறேன் ஐயா. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரத்தின் காரணமாக எனக்கு கணக்க சொல்ல இருக்குது. ஆனால் நான் கொஞ்சமாக சொல்கிறேன். தியானத்தின் வெற்றி பல முறையில் நீங்கள் காணலாம். நான் சொன்னது அமைதி, சந்தோஷம், ரிலேஷன்ஷிப்புகள், மற்றது ஆக்களோட கனெக்டிவாக இருக்கிறது எல்லாம் இருக்குது. ஆக்களோட நாங்கள் தொடர்பு வச்சிருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் உணர்ந்தால் நாங்கள் இவரோடையும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள், கோபங்கள், தாபங்கள் இருக்காது என்றதை நான் அறியக்குள்ள மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இது ஆழமாக போகணும். இதில் நான் இந்த நேரம் மெனக்கட எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ பல சுருக்கமாக சொல்கிறா இருந்தால், இப்போ நீங்கள் காண்றது என் உடம்பு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளேயும் என்னை சுத்தவரம் ஒரு வெற்றிடம் இருக்குது. அதுவும் என்னுடைய பகுதி. அது என்னுடைய பகுதி. அந்த வெற்றிடத்துக்குள்ளே தான் இந்த தியானம் எங்களை கொண்டு போகுது. அந்த 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 வெற்றிடம் அதை நாங்கள் பல விதமாக சொல்லலாம். ஆன்மான்னு சொல்லலாம், சோலன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். அந்த இது நாங்கள் வி ஆர் ஆல் கனெக்டட். அது மட்டும் இல்லை, மிருகங்களும் கனெக்டட். அதே முக்கியமாக அதுதான் நாங்கள் இந்த மாமிசங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முக்கிய ரீசன் மிருகங்களுக்குள்ளேயும் அந்த சோல் இருக்குது. அந்த மிருகங்களும் மனிதர்களும் கனெக்டட். அப்போ நாங்கள் கனெக்டடாக இருக்கக்குள்ளே எப்படி இன்னொரு சோலை அடித்து நாங்கள் சாப்பிட்றோம். அது அந்த கான்செப்டை வடிவாக விளங்கப்படுத்தலாம். இதுக்கு நான் கணக்க மெனக்கிட விரும்பல, மற்றாக்கள் இருக்கிறபடியால் அதான் அது ஒரு முக்கியமான கான்செப்டை நாங்கள் உணர்ந்தால் நாங்கள் வி ஆர் கனெக்டட். வி சி ஒன்லி அவர் பாடி. இப்போ நீங்கள் காணக்குள்ள மாதவனோட காணக்குள்ள நீங்கள் பொடியைத்தான் பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு ஒரு சோல் இருக்குது. இந்த சோல் மற்ற சோலோட கனெக்டடாக இருக்குன்றது தான் என்னுடைய இது. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சச்சரம் ஐயா. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு ராஜ் மாதவன் வந்திருக்கிறார். தியானத்தை விடாமல் செய்யறது மட்டுமில்லை, பேச்சுக்களையும் நீங்கள் விடாமல் கேட்கணும். குறிப்பாக என்னுடைய அடுத்த பேச்சுக்கு வாங்க. நான் இதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக சொல்லல. I'll be covering a lot of relevant things you said. I don't want to discuss that now. Please allow me. முதல் தடவை பேசுறவர்கள் நேரத்தை திருடினால் என்ன நடக்கிறது? நான் சொல்றது எல்லாருக்கும் நேரத்தை பார்த்துக்கணும். அதைங்கோ எத்தனை பேர் இருக்க, அதுதான் விழிப்புணர்வு என்று சொன்னீங்க. சும்மா நேரத்தில் விழிப்புணர்வு இல்லை. எங்க இருந்தாலும் எத்தனை பேர் கிளாக் முன்னாலே இருக்குது. Anyway, I come to the point. இந்த அகமும் புறமும் என்பது உங்களோட கான்சியஸ்னஸ் ஆக்டிவா இருக்க மட்டும் தொடர்பா தான் இருக்கும். 2 நாளைக்கு முதல் பேசினேன் வேற ஒரு சொலிசிட்டர். கான்சியஸ்னஸ் சொன்னார். ஆனா என்ன வலியுறுத்து சொன்னா என்னத்தை வலியுறுத்தம் திறந்து விட்ட நானும் அதை சொல்லவில்லை. அகமும் புறமும் இசைவாக இருக்க வேண்டும். அங்கதானே பிரச்சனையே வருது. நீங்க அகமும் புறமும் இசைவு என்று சொன்னால் யூ ஆர் ஹாப்பி, அட்லீஸ்ட் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். அதுல இந்த 2 கீவேர்ட்ஸை மட்டும் சொல்றேன். அது சொல்வார்கள் ஸ்கிசோஃப்ரெனிக்ஸுக்கு லூசனிங் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லி. அதை ஐ வாண்ட் டு டிஃபைன் இட். ஆனால் சில பேருக்கு ஐ லைக் டு டெல் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் என்னுடைய 5ஆம் 6ஆம் படிக்கைகளை என்னுடைய நண்பர் ஒருவர் கிட்டத்தான் இருந்தவர் வெள்ளவத்தையில. அவருடைய ஃபாதர் அவர் சொல்லவில்லை, நான் கேள்விப்பட்டான். 2 நாள் he went out and nobody knew where he was and he came back and he had no memory. அது டிசோசியேஷன் சொல்வார். பாத்தீங்களா? அதாவது லூசனிங் அசோசியேஷன் தான் ஏதோ தொடர்பு இருக்கு, லூஸா போச்சு. இது லூசாண்டா இந்த டிசோசியேஷன் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். இது நான் சைக்காட்ரி மூலமா சொல்லல. சொன்னேன் 5ஆம் 6ஆம் வகுப்பு எனக்கு என்ன சைக்காட்ரி ஒன்றும் தெரியாது. I saw this in my real, I heard about the real life. இத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இல்லை, சொந்தக்காரர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், தெரிய இல்லை. மற்றது இந்த 23 தியானம் எப்படி எஃபர்ட் என்று கேட்டார் ஹென்கோனேசன். எஃபர்ட்டே தேவையில்லை, ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். கண்ணும் கருத்தும்
அதுக்கு தான் இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் என்ற ஒரு டேர்மை வந்துட்டுது. கீப் அன் ஐ ஆன் இட். அதோட நீங்க அதை முழு மன நிறைவோடு செய்யணும். வேண்டா வெறுப்போடு செய்தா அது மைண்ட்ஃபுல்னஸ் இல்லை. மற்றது கடைசியா இந்த டிசிஷன் மேக்கிங் அகெயின் ஐ அம் கோயிங் டு கம் பேக் மை ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு தான் நான் பார்த்தேன். நான் பீப்புளை எல்லாரும் தெரியும் எத்தனை பேர் நினைக்கிறாரு இவர் என் சண்டை ஃபேமிலியை பற்றி சொல்றாரு. இன்றைக்கு பார்த்தேன் நான் ஆக்சுவலி சிக்கலான ஒரு விஷயத்தை தீர்வில் எனக்கு தெளிவு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் எனக்கு அனுப்பினார்கள். என்னுடைய அப்பா வர கேட்கல, என்னுடைய தம்பிக்கு 19 வயது. அதில் போட்டு கிடக்குது அந்த சொலிசிட்டர் அந்த கேஸ் ஃபைல் பண்ணிக்கல, அவருக்கு ஒரு கார்டியன் நியமிக்க இல்லை. இந்த கேஸ் அலுவல he can't make decisions. பாத்தீங்களா, சிறு வயதுல இருந்து உங்களை டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வார இல்லை. இட் டேக்ஸ் ஓவர் டைம். அது நாட்டுக்கு நாடு வேறு. ஸ்ரீலங்கால இங்க நான் நினைக்கிறேன் ஏஜ் கொஞ்சம் குறைவு, 16 நினைக்கிறேன். டாக்டர் சில்வர் அக்ரி. ஆகவே 19 என்னுடைய அப்பா கேட்கல, என்னுடைய தம்பிக்கு 17 வயது. அவருக்கு டிசிஷன் மேக்கிங் மாதிரி தான் அந்த லா அங்கே அமைஞ்சிருக்கு. பாத்தீங்களா, அதோட நிறுத்துகிறேன். நன்றி உங்களோட பேச்சுக்கு. தயவு செய்து முடிந்தால் என்னுடைய அடுத்ததுக்கு வாங்க. கவர் லாட் ஆஃப் திங்ஸ் யூ மென்ஷன். நிச்சயம் வருவேன். நன்றி நன்றி டாக்டர் ஜெகநாத மாஸ்டர். வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இருந்தா போல என்னுடைய வீடியோ வந்து வேலை செய்யவில்லை, மன்னிக்கவும். சரதியா என்ன எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து நான் பேசுற கேக்குதா? கேக்குது. மாதவனர்களே, நீங்கள் வந்து தவம் இல்லை, நீங்கள் மாதவன் இல்லை, மாதவம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எக்ஸலண்ட். உங்களுடைய பேச்சு நான் முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையிலே நான் அதிகாலையில் எங்களுக்கு காலமே சிட்னி நேரம் 5 மணியிலிருந்து நான் 5:30 மணி வரையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. எனக்கே ஒரு பூரண அமைதி கிடைத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுகின்றேன். நீங்கள் வந்து பல விஷயங்களை பற்றி டச் பண்ணியிருக்கிறீர்கள். மன்னிப்பு, எல்லா இதையும் பொறுமை, இது எல்லாத்தையும் டச் பண்ணிங்க. முற்றுமுழுதான உண்மை. எந்த ஒரு ஆலயத்திலேயோ சரி, எந்த ஒரு மொஸ்கிலேயோ சரி, எந்த ஒரு தேவாலயத்திலேயோ சரி, நாங்கள் போய் கேட்கின்ற சகலத்தின் சமரியை நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். இது என்ன பொறுத்தவரை வந்து உண்மையிலே வந்து நாங்கள் சில ஏற்கனவே கோணேசன் ஐயா அவர்களும் கேட்டது நான் யோசித்தேன். பஞ்சாயத்து ஐயா சொன்னது என்று சொன்னால், நாங்கள் சில கர்மா, நாங்கள் சில வேலைகள் எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை. எங்களுக்கு ஒரு கர்மா ஒன்று பின்னால வந்து நாங்கள் செய்யறதால கர்மா வந்து கூடிக்கொண்டு போகுது. ஆனா இந்த கர்மா வெல்றதுக்கு தான் இந்த தியானம். அதே நேரத்துல வந்து இந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் இன்னும் மட்டும் என்ன பார்க்கிறேன், சில விஷயத்த வந்து ஜீசஸ், மோசஸ், பழைய ஏற்பாடுல இருக்கிற மோசஸ், புதிய ஏற்பாடுல இருக்கிற ஜீசஸ், இந்த 2 பேரும் 40 நாள் தியானம் செய்திருக்கணும் தொடர்ந்து. அதுல ஜீசஸ் தியானம் வந்து சரித்திரங்கள் சொல்லுறது வந்து 40 நாள் தனியா அவர் குடிச்சது தண்ணீர் மட்டும்தானா, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால்தான் அவர் வந்து சாபம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மகான், உலகத்திலே இருந்த பெரிய மகான்களை நான் சமயத்துக்கு இஞ்சால வந்துட்டு கதைக்கிறேன், சமயத்தோட மட்டும் என்ன சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அவர் வந்து பெரிய ஒரு மகான். அவர் வந்து இந்த உலகத்துல பெரிய ஒரு சாபம் வந்து நோக்கி சிலுவையில இருந்து, அப்பா இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் பிதாவே என்று பிதாவை நோக்கித்தான் வந்து அவர் அழுகிறார். நீங்கள் சிவன் என்று சொல்றது, பிதாவ் என்று சொல்றது, அல்லா என்று சொல்ற 3 பேரும் ஒரே ஆள். முஸ்லீம் அல்லா என்று சொல்றாங்க, நீங்கள் சிவா என்று சொல்றீங்க, நாங்கள் பிதாவே தேவன் என்று சொல்லுகிறோம். 3 ஒரே ஆள் தான். நாங்கள் ஒரே மதத்துக்குள்ள ஒரே கொள்கையெல்லாம் நாங்கள் எல்லோரும் வாழுகின்றோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகானுக்கு இந்த ஒரு சக்தியா கொடுத்த இந்த தியானம் தான். தியானம் வந்து நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே வந்து நீங்களும் வந்து ஒரு ஏற்கனவே அம்மா ஒரு ஆள் வந்து பொம்மடி கொளிச்சவோட பீரோட நான் உடலில் பார்க்க முடியா கிடக்கு, வந்து அழகா சொன்னான், நீங்களும் வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகியா மாறலாம். நாங்கள் யோகியை வந்து நாங்கள் பார்த்து அள வேண்டிய தேவை இல்லை. நீங்களும் ஒரு யோகி தான். எல்லோரும் வந்து அது இப்ப இருந்த சகல போய் இருக்கின்ற யோகிகள் சரி, மத தலைவர்கள் சரி, அவர்கள் எல்லோரும் பெரியாக்கள் இல்லை. நீங்களும் அதே மாதிரி வரலாம். இந்த தியானத்தை ஒழுங்கா செய்தால், இதை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நல்ல ஒரு அமைதியான சமுதாயம் பெறும். எந்த ஒரு நாங்கள் ஒரு ட்ரம்முக்கோ எந்த ஒரு இதுக்குமோ நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்திய நிலையில் இருக்கின்ற பலர் பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலும் ஒரு இளைஞன் பயப்படுத்துகின்றான், வெளியிலே இருக்கின்ற பெரிய ஒரு உலக தலைவர் பயப்படுத்துகிறார். ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் வெளியிலே வந்து வருகிறதுக்கு இந்த தியானம் வந்து வரும். நம்பிக்கையா நீங்களும் ஒரு சிறந்த யோகியாக, சிறந்த நல்ல ஒரு தலைவர்களாக நீங்கள் மாற முடியும். அவர்கள் இதிலே வந்து நாங்கள் எவரையும் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய தேவையில்லை. உண்மையாக நாங்கள் பார்க்க வேண்டியது இதுக்குள்ளே வந்து நான் பார்த்து எனக்கு பிடித்தவர் வந்து முதலாவது ஜீசஸ், அடுத்தது புத்தர், அடுத்தது வள்ளுவன்.
இவர்கள் எல்லோரும் இந்த தியானத்தை செய்த மட்டும் இவர்கள் சிறந்தவர்களா வந்திருக்கிறார்கள். ஜீசஸுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம். நான் சமயத்தை பற்றி கதைக்க விரும்பவில்லை, அதை நான் கதைக்கிறேன்னு சொன்னா இன்னும் நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ராஜேஷம்மா போட்ட கையை எடுக்க வேண்டாம், நீங்களும் வரலாம், ஒரு நிமிஷம் தரலாம். இப்போது அருந்ததி மாஸ்டர் கதைக்கின்றவர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ராஜ் மாதன் மாஸ்டர். மிகவும் சிறப்பான பேச்சு. ஒரு அனுபவத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். இது எல்லோருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. சுகேந்திரா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மாதவன் ஐயா, உங்களுடைய பேச்சு, அதாவது நிச்சயமாக தியானம் என்பது மன அமைதி மற்றும் ஆழ்ந்த ஆனந்தத்தை கொண்டு வரும் என்ற சக்தி வாய்ந்த கருவி என்றதை நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து உணர்ந்து கொண்டேன். அதை நீங்கள் இன்று மிக விரிவாக கூறினீர்கள். தியானம் செய்கிறதால மனதில் அமைதி வரும். அதனால அமைதி இருக்கும்போது புற உலகத்திலேயும் நாங்கள் அமைதியை உணரக்கூடியதாக இருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் நாங்கள் முன்பும் கேள்விப்பட்டிருந்தாலும் நீங்கள் அதை எல்லாம் சுருக்கமாக ஒரே பேச்சில் கூறிவிட்டீர்கள். மிக்க நன்றி. நான் இப்போ சாட் பாக்ஸையும் ஒருக்கா வாசிச்சு விடுறேன். Vadana, don't react to the situation, respond to your situation. Kamala Arnachalam, very useful and practical talk. Thank you. Radhe Master, excellent talk. Madhavan Master, thank you very much. Practical and useful. Valluvar on chapter 27 has explained very well about Dhyanam and mindfulness. Jnana Yogaraja, thank you Madhavan for your evidence-based informative speech. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. தேங்க்யூ சுகேந்திரா. ராஜேஷ் பாலா ஆயத்தப்படுத்துங்க. இப்போது ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. மெடிடேஷன் தனி மனித அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் மாத்திரமல்ல, அது உலக அமைதிக்கு கூட வழிவகுக்கும் என்பதை நீங்கள் திட்ட தெளிவாக கூறியிருந்தீர்கள். அதாவது எல்லாரும் செய்ய 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 உலக அமைதியே கொடுக்கும். நேரம் கருதி நான் அறிவித்தலுக்கு நேராகவே போகின்றேன். நாளை காலை 8:45 AM நடக்க இருக்கும் நிகழ்ச்சி தியானம். அதன் பிறகு யோகா நிகழ்ச்சி சரோஜினி நலாந்தவனுடையது 9 மணிக்கு. 10 மணிக்கு மியூசிக் மெடிடேஷன், தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக நடக்கும் மியூசிக் மெடிடேஷன். 11 மணிக்கு ரேணு பாலா அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு தலைமுறை வழியாக வரும் மனவேதனை, குடும்ப உணர்ச்சி முறைகளை குணப்படுத்தல் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பேச வருகிறார். நாளைக்கு இரவு 7:30 மணிக்கு அருமையான தியானத்தின் பிறகு கதம்ப நிகழ்ச்சி. இது ஒரு பல்ஸ்வே நிகழ்ச்சி. யாரும் பாடக்கூடியவர்கள் கலந்து கொள்ளலாம். படித்ததில் பிடித்த விஷயத்தை கூட நீங்கள் அதில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நேரங்கிறது நீங்க போட்ட கையை எடுத்து போட்டீங்க. நீங்க கதைக்க போறீங்களா ராஜேஷ் பாலா? எஸ், கதைங்கோ. கலாமாலிங்கம். ஓகே. திரு ராஜ் மாதவன் அவர்கள் மிக மிக நன்றி உங்களின் பேச்சுக்கு. சயின்ஸ்லிருந்து ஆத்மீக முறைக்குன்னு சொல்லி போட்டீங்க. மெடிடேஷனுக்கு நான் ஜஸ்ட் ஓவர் 2 years மெடிடேஷனில் நான் கண்டு என்றால், அதாவது பிரின்சிபல் என்றால் மெடிடேஷன் பிரின்சிபல் இஸ் அது கிளியர் த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அதாவது அன்சைட்டி, கண்டினியூஸ் worries, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுது. அதுக்கு பிறகு மைண்ட்ஃபுல்னஸ் வருது. இந்த உலகத்தில் 86 பில்லியன் நியூரோன்ஸ் இருந்தாலும் அதை மூளையை பாவிக்கிறதுன்றது பெரும்பாலான ஆட்கள் ஹவு கிளைவையா 10%க்கு மேலே இல்லைன்னு சொல்லினோம். ஆனால் இந்த மெடிடேஷனால் யூ கிளியர் த சிஸ்டம் அண்ட் யூ கேன் திங்க் கிளியர்லி. அந்த கன்சன்ட்ரேஷன் பவர் இஸ் மச் பெட்டர். உதாரணம் சொல்ல போனால், இந்த அமெரிக்காவில் பீஸ் வாக்குண்டு அந்த புத்திஸ்டுகள் செய்தாங்க. அந்த புத்திஸ்டுகள் செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் அதை
பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. Because it will make them, because they never talk a word, never say a word, just walk. மௌனமா நடந்து 23,000 miles in many states. So they are indirectly telling them, they are meditating all the way. என்னை பொறுத்தளவில் indirectly they inspired people. அதுதான் கிரேட் எனர்ஜி. இப்போ நாங்கள் ஒன்றா இருக்க ஒரு ஆளோட நாங்கள் கதை கேட்கலாம், தனியரும் செய்கிறத விட தட் கிவ் யூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதுக்குத்தான் நாங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ்க்கு அப்பால் தனி வீடுகளிலேயே பிள்ளை அதை செய் இதை செய்யண்டு ஸ்ட்ரெஸ் அந்த பிள்ளைகளுக்கு 3 வேலேருந்து கொடுக்குறாங்க. We had to find a way of helping their generation, new future generation. ராஜ்மாதவன் ஐயா, நீங்கள் உங்களோட இளந்தலைமுறைக்கு சொல்லுங்க, இதுதான் என்னுடைய